எஸ்தகௌலி ரப்பி சித்னி இல்மா. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். நம்முடைய இறைவன் யார்? அல்லாஹ். அல்லாஹ் எங்கிருக்கான்? அஸ்ஸல். உன்னுடைய மார்க்கம் என்ன? இஸ்லாம். உன்னுடைய வேதம் என்ன? குர்ஆன். உன்னை படைத்தவன் யார்? அல்லாஹ். உனக்கு உணவு தருபவன் யார்? அல்லாஹ். அல்லாஹ்னா யாரு? அஸ்ஸல். அல்லாஹ்னா யாரு? வானத்தையும் படைத்தான். அல்லாஹ் உன்னை எதற்கு படைத்தான்? அல்லாஹ்வை வணங்குவதற்கு. உன்னுடைய நபி யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அம்மா பெயர் என்ன? ஆமினா. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அத்தா பெயர் என்ன? அப்துல்லா. சைத்தான் எதன் மூலம் படைக்கப்பட்டான்? தீ. மலக்குமார்கள் எதனால் படைக்கப்பட்டார்கள்? ஒளியால். வானவர்களின் தலைவன் யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். குர்ஆன் எந்த மாதத்தில் இறக்கப்பட்டது? ரமலான் மாதத்தில். இஸ்லாம் என்ற சொல்லின் பொருள் என்ன? கீழ்ப்படிதல். குர்ஆன் என்ற சொல்லின் பொருள் என்ன? ஓதக்கூடியது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எத்தனை மகன்கள் இருந்தனர்? 2. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மகன்கள் பெயர் என்ன? இஸ்மா, இஸ்காக். இஸ்லாத்தை ஏற்ற முதல் ஆண் யார்? அபூபக்கர் ரலி. இஸ்லாத்தை ஏற்ற முதல் பெண் யார்? கஜிதார் அலி. இஸ்லாத்தை ஏற்ற முதல் சிறுவன் யார்? அரி அலி. நெருப்பு குண்டத்தில் போடப்பட்ட நபி யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். நபிமார்களின் தந்தை யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். விருந்தினர்களின் தந்தை யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். நமக்கு முஸ்லிம் என பெயர் சூட்டிய நபி யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். மறுமை நாளில் முதலில் ஆடை அணிவிக்கப்படுவோர் யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். மீனால் ஒதுக்கப்பட்ட நபி யார்? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். மூசா நபி கொடுக்கப்பட்ட வேதம்? தௌராத். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுக்கப்பட்ட வேதம்? குர்ஆன். இப்ராஹிம் நபியின் தந்தை பெயர் என்ன? ஆஜர். இப்ராஹிம் நபியின் தாய் பெயர் என்ன? உஸா. மூசா நபியின் அற்புதம் எத்தனை? நயன். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனாம் வயதில் நபித்துவம் பெற்றார்? 40. மறுமை நாளில் வானத்திற்கு உதாரணம்? ரோஜா. தாரிக் என்பது என்ன? நட்சத்திரம். கனவுகளுக்கு பதில் கூறும் நபியார்? யூசுப் அலைஹிஸ்ஸலாம். சுவனத்தில் உள்ள ஆறுகள் எத்தனை? 4. தண்ணீரால் காக்கப்பட்டவர் யார்? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். நெருப்பால் காக்கப்பட்டவர் யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். திருக்குரானில் பெயர் கூறப்பட்ட ஒரே பெண்மணி யார்? மரியம் அலைஹிஸ்ஸலாம். முதலில் பிளாஸ்டிக் மெழுகு போல் உருக்கி கவசங்கள் செய்தவர் யார்? தாவூத் அலைஹிஸ்ஸலாம். இறைவனால் மன்னிக்க முடியாத மிகப்பெரிய பாவம்? இணை வைத்தல். நரக காவலராக நியமிக்கப்படும் மலக்கு யார்? மாலிக். முதலில் கப்பலை தயாரித்தவர் யார்? நூஹ் அலைஹிஸ்ஸலாம். உலகில் எது மாறினாலும் மறைந்தாலும் உலக இறுதி வரை ஒரு புள்ளி கூட மாறாமல் இருப்பது எது? குர்ஆன். வானவர்களுக்கு ரெக்கைகள் உண்டா? உண்டு. ஹர்ப்பைக்கில் சுருங்கி விரியும் அதிசயத்தை உலகுக்கு உணர்த்தியது எது? குர்ஆன். முதலில் விண்வெளி பயணம் செய்த நபி யார்? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கே பிறந்தார்கள்? மக்காவில். முதலில் இறங்கிய சூரா எது? சூரத்துல் அலக். கடைசியில் இறங்கிய சூரா எது? சூரத்துல் நஸ். இஸ்லாத்தின் முதல் போர் எது? பத்ர் போர். உலகம் படைக்கப்பட்டது எந்நாளில்? ஃப்ரைடே. உலகம் அழிவது எந்நாளில்? ஃப்ரைடே. பாறையிலிருந்து ஒட்டகத்தை உருவாக்கிய நபியார்? சாலிக் அலைஹிஸ்ஸலாம். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வளர்ப்பு தாயார் யார்? ஹலிமா. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பூமியில் விவசாயம் செய்த முதல் தானியம் எது? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பூமியில் விவசாயம் செய்த முதல் தானியம் எது? கோதுமை. நரக வாசல்கள் எத்தனை? 7. குர்ஆனில் ஹாமீம் என தொடங்கும் அத்தியாயங்கள் எத்தனை? 7. இருளும் இனிமையான நீரும் உள்ள கடல் உலகில் உண்டா? உண்டு. இரு கடலின் தடுப்பே உள்ள கடல் உண்டா? உண்டு. வீரமுள்ள படைத்தத்தை கொண்டு 6 அறிவு படைத்த மனிதனுக்கு உதாரணம் குர்ஆனில் உள்ளது. அந்த 5 அறிவு படைத்தவர்கள் எவை? இணை வைப்பவர்களுக்கு உதாரணம்? தந்தி பூச்சி. வெறுக்கத்தக்க குரல் படைத்தவர்களுக்கு உதாரணம்? கழுதை. உழைப்பிற்கு உதாரணம்? தேனி. உபதேசத்திற்கு உதாரணம்? எறும்பு. மனிதன் குரங்கிலிருந்து பிறந்தானா? இல்லை. சகர் என்றால் என்ன? நரகம். சித்திரத்தில் முன்தகா என்பது என்ன? இருந்தை மரம். மறுமையின் ஒரு நாளின் அளவு என்ன? 1000 years. உலகில் முதல் பணக்காரன் யார்? காரோ. முதலில் இட்டுக்கட்டப்பட்ட நபியின் தாயார் யார்? மரியம் அலைஹிஸ்ஸலாம். பூமி சுருங்குகிறதா? ஆம். மேகங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதும் போது ஒளி ஏற்பட்டு மழை பொழிகிறது என விஞ்ஞானிகள் கூறுவது குர்ஆனில் உண்டா? உண்டு. உலகம் தானாக தோன்றியதா? இல்லை. உலகத்தை படைத்தது யார்? அல்லாஹ். மறைவான ஞானம் உள்ளவன் யார்? அல்லாஹ்.
நரக நெருப்பின் தந்தை என பெயர் பெற்றவன் யார்? அபு லஹப். உலகின் முதல் இறை ஆலயம் எங்கு எழுப்பப்பட்டது? மக்காவில். நரகத்தின் ஆடை யாருக்கு அணிய வேண்டும்? சைதானுக்கு. முதலில் குர்பானி கொடுத்தவர் யார்? காபுல் காஃபில். விலங்கு பறவைகளிடம் பேசும் சக்தி பெற்ற நபி யார்? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். சிறந்த குரல் வளம் பெற்ற நபி யார்? தாவூத் அலைஹிஸ்ஸலாம். கோபமிக்க நபி யார்? மூசா அலைஹிஸ்ஸலாம். வானத்தை பூமியின் மீது விழாதவாறு செய்தவன் யார்? அல்லாஹ். மூமின்கள் தொழுகையில் எதை பேணுவார்கள்? பணிவை. ஹுதைபியா என்பது என்ன? கிணற்றின் பெயர். அல்லாஹ் எதை விரும்புகிறான்? தும்பலை. அல்லாஹ் எதை வெறுக்கிறான்? குட்டவை. முக்காடின்றி தொழலாமா? தொழக்கூடாது. எந்த மலையின் பக்கம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சென்றபோது அல்லாஹ் அவர்களை அழைத்தான்? தூர்மலை. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வளர்க்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டவர் யார்? ஜக்ரியா அலைஹிஸ்ஸலாம். சுவனத்தில் எங்கும் பரவி இருக்கும் நிறம் என்ன? கரும்பச்சை நிறம். உஹது போரில் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்ட காயத்துக்கு மருந்திட்டவர் யார்? பாத்திமா அலி. இப்லீஸ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு சிரம்பணிந்தானா? இல்லை. ஒரு நாளில் எத்தனை முறை தொழ வேண்டும்? 5. காலையில் தொழும் தொழுகையின் பெயர் என்ன? ஃபஜ்ர். நோன்பு நேரத்தில் போர் நடந்ததா? ஆமா. எத்தனை போர் நடந்தது? 2. பெண்கள் இமாமத் நடத்தலாமா? நடத்தக்கூடாது. பெண்கள் இமாமத் நடத்தலாமா? நடத்தக்கூடாது. பெண்கள் இமாமத் நடத்தலாமா? நடத்தலாம். யாருக்கு நடத்தலாம்? யாருக்கு நடத்தலாம்? பெண்களுக்கு. இஸ்லாமிய பண்டிகைகள் எத்தனை? 7. இஸ்லாமிய பண்டிகைகள் எத்தனை? 2. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பால்குடி தாய் எத்தனை பேர்? 2. அஸ்லாம் அழைப்பதற்கு என்ன பதில் சொல்ல வேண்டும்? அலைஹிஸ்ஸலாம். நயவஞ்சகருக்காக ஜனச தொழுகை நடத்தலாமா? நடத்தலாம். நயவஞ்சகருக்காக ஜனச தொழுகை நடத்தலாமா? நடத்தக்கூடாது. பெண்கள் பள்ளிக்கு வரலாமா? வரலாம். ஃபிரௌனி மனைவி பெயர் என்ன? ஆசியா. அல்லாஹ் எதை விட அற்பமானதை உதாரணம் கூற வெட்கப்பட மாட்டான். குசு. வானத்திலிருந்து மலையை இறக்கி பிறகு அந்த மலையை கொண்டு காய்ந்து போன பூமியை உயிர்ப்பிப்பவன் யார்? அல்லாஹ். கரையிலும் கடலிலும் உள்ள இருள்களை உங்களை நேரான வழியில் செலுத்துவன் யார்? அல்லாஹ். மகர் கட்டாய கடமையா? கடமை. கொடுத்த மகரை தின்ப கேட்கலாமா? கேட்கக்கூடாது. பிறர் பொருளை தவறான முறையில் உண்ணலாமா? உண்ணக்கூடாது. அல்லாஹ்வின் பெயர் கூறாவிட்டால் உண்ணலாமா? உண்ணக்கூடாது. இணை கற்பிக்கும் பெற்றோர் மரணித்து விட்டால் பாவ மன்னிப்பு கேட்கலாமா? கேட்கக்கூடாது. தந்தையுடன் சேர்ந்து கௌபாவை கட்டியது யார்? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இறை அருளால் காப்பாற்றப்பட்டவர் யார்? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். குர்ஆனை பாதுகாப்பது யார்? அல்லாஹ். மாஷா அல்லாஹ்.